ஈவினிங் 3:00 இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ண போறேன். குக்கர்ல 5 டேபிள் ஸ்பூன் ஆயில், நான் காட்டுற மசாலா அண்ட் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, சாப் பண்ண மஷ்ரூம் போட்டு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வதக்கிக்கிறேன். ரொம்ப நாளா நம்ம சப்ஸ்கிரைபர் நிலா பிரியாணி கேட்டிருந்தாங்க, அதனால தான் இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்றேன். இதே சேம் தான் நான் சிக்கன் வச்சும் பண்ணுவேன். நீங்க சிக்கன் வேணும்னா இதுக்கு ஆல்டர்னேட்டா சிக்கன் போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். உங்ககிட்ட தயிர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளவுதான். இப்போ சோக் பண்ணி வச்சிருந்த ரைஸ் போட்டுக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1 1/2 கப் வாட்டர் ஊத்திக்கிறேன். அப்பதான் அடி பிடிக்காது, பிளஸ் உதிரியாவும் வரும். அவ்வளோதான். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். மீன்வேல் நான் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிடுறேன். ஏன்னா நம்ம சைட்லேயே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். பாத்திரம் தேய்ச்சி முடிக்கும் போதே விசில் வந்துருச்சுன்னு இறக்கியாச்சு. பாருங்க, ஒட்டாம எவ்வளோ உதிரியாக வருது அண்ட் அடியும் பிடிக்காது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.